ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி ஹவுஸ்லேருந்து கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ கார் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி தேவை. பேட்ரி வந்து சீவேஜ் டனலில் இருந்துச்சு. ஸோ அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு அந்த கரப்பாம்பூச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கரப்பாம்பூச்சி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த சின்ன கேப்புக்குள்ளே பூந்து போயிடலாம். அப்படி போகலைன்னா கரப்பாம்பூச்சி நம்மளுக்கு அடித்து சாப்பிட்றோம். ஸோ அப்படி போய்கிட்டே இருந்து நேராக போனோன்னா நம்மளுடைய கார் இருக்கிற இடத்துக்கான வழி வரைக்கும் வந்துடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான். உள்ளே போய் கார் பேட்டரியை காரில் வச்சுட்டு கிராணி வந்துடும். இப்போ சவுண்டு கேட்டுச்சுன்னா சவுண்டு கேட்ட உடனே கிராணி வரத்துக்குள்ளே நாம் அடுத்து மூவ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டு கிராணி கார் பக்கத்தில் போகும்போது நாம் கதவு திறந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடணும். எஸ்கேப் ஆகி நேராக போய் பேட்லாக் எடுத்து கீழே வந்து பேட்லாக்கை திறக்க போகிறேன். ஸோ பேட்லாக் திறந்ததுக்கு அப்புறம் கார் கீயை வச்சு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பேட்லாக் கீயை தேடி போயிட்டுருக்கேன். பேட்லாக் கீ இங்கே தான் இருக்குது. பேட்லாக் கீ கிடச்சிருச்சு. இப்பொழுது மறுபடியும் கீழே போனால் கிராணி மேலே வந்துடும்போது நம்மளை மாட்டிக்குவோம். அதனால் இங்கே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தி விடணும். அப்போ தான் கிராணி மேலே வந்ததுக்கப்புறம் நாம் போகணும். இல்லைன்னா கிராணி நம்மளை அடித்து தள்ளிடும். இந்த வந்துருச்சு பாருங்கள் கிராணி. இப்போ இந்த பக்கம் வருதா? நான் இப்படி கிராணி இந்த பக்கம் வரும்போது அப்படிக்கா சுற்றி போகணும். போகிறேன் வா கிராணி வா, நான் பிடிக்கவே முடியாது உன்னால் இந்த வீட்டை சுற்றி வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்படிக்கா போய் ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி அப்படிக்கா சுற்றி வந்து காருக்கிட்ட போய் பேட்லாக்கை திறந்துட்டு மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா செம பண்ணி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது பேட்லாக்கியை வச்சு ஒளிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிராணி வந்ததுக்கப்புறம் போய் கேசலின் எடுத்துகிட்டு வந்து கேசலின் ஃபுல்லப் பண்ணிகிட்ருக்கேன். சரி, கேசலின் ஃபுல்லப் பண்ணி முடித்த உடனே கேட்டை திறந்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான். ஸோ ஒரு வழியாக கிராணிக்கிட்டேருந்து கார் எஸ்கேப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ கார் கீயை எடுத்துக்கிறோம், அந்த டோரை திறக்கிறோம். அதுக்கப்புறம் காருக்குள்ளே ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். சும்மா இங்கன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிவர்ஸு ஃபார்வர்டு, ரிவர்ஸு ஃபார்வர்டு. அதுக்கப்புறம் அந்த செகுர் உடையும் நாம் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.